அனைவருக்கும் வணக்கம். இன்று உங்களுடன் இதற்காக இணைந்திருக்கின்றேன் என்றால், மீண்டும் ஒரு புதிய பிரச்சனை ஒன்று. உங்களுக்கும் பல பேருக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்கும். எமது பிரதேசத்தில் இருக்கின்ற ஏஜிஓவிஸ் அந்த இதில் நான் அன்றைக்கு அந்த ஏஜிஎஃப்சியில் நின்றிருந்த போது ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று எனது கண்களுக்கு தென்பட்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையை உங்களுக்கு பகிர்கின்றேன். ஒரு சாதாரண ஒருவர் பிறப்பு சான்றிதழ் எடுப்பதற்காக அந்த ஏஜிஎஃப்சினை நாடியிருந்த போது அவர் தனது திகதி, தனது பேர் விவரங்கள் அனைத்தையும் அங்கே பதிந்து கொடுத்திருந்தார். பதிந்து கொடுத்திருந்த போது அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவர் ஒரு குறுகிய நேரத்தின் பின்பு வந்து, உங்களுக்கு 9ஆம் தேதி தான் சர்டிஃபிகேட் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அந்த 9ஆம் தேதி எடுப்பதற்கு 250 ரூபா நீங்கள் காசு கட்ட வேண்டும் என்று சொன்னார். அதற்கு எடுக்க வந்தவர் கேட்டார், எனக்கு இன்று தேவை, பிறப்பு சான்றிதழ் இன்று தேவை, நீங்கள் 9ஆம் தேதி தருவதாயின் நான் ஏன் 250 ரூபாய் கட்ட வேண்டும் என்று. அவர் சொன்னார், தாங்கள் பில் போட்டுவிட்டோம், நீங்கள் 250 ரூபாய் கட்டி தீர வேண்டும் என்று. அவர் சொன்னார், இன்று தேவையான ஒரு பொருளுக்கு நீங்கள் 9ஆம் தேதி தான் தருவேன்றீர்கள், அந்த 9ஆம் தேதி தேவை என்றால் எனக்கு அந்த பொருள் தேவையே இல்லையே, அதுக்கு நான் ஏன் காசு கட்டுவோம்? மற்றது என்னட்ட 250 ரூபா காசு இல்லாமல் நான் இன்றைக்கு கேட்கறதுக்கு வந்திருக்கலாம், நீங்கள் என்னட்ட கேட்காமல் என்னட்டு பில்லை போடுவீங்கள்னு கேட்டார். அவர் கேட்ட கேள்விகள் இரண்டுமே நியாயமான கேள்விகள். ஒரு பாமரன், நான் சில நேரத்தில் பஸ்ஸுக்கு மட்டும் காசு உணர்ந்திருக்கலாம், இல்லாட்டிக்கு 120 ரூபாய் வண்டியில் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு அந்த 120 ரூபா காசு மட்டும்தான் என் பாக்கெட்டில் இருந்திருக்கலாம். அதனை ஒரு அரசாங்க திணைக்களத்தில் வேலை செய்கிறவர் வந்து பயன்பெற வந்தவரிடம் வந்து கேட்க வேண்டும், நீங்கள் உங்களுக்கு 9ஆம் தேதி உங்கள் தேடுதல் போட்டு எடுப்பதற்கு 250 ரூபா காசு வரும், இந்த உங்களுக்கு 9ஆம் தேதி எடுக்கிறதுக்கு சம்மதமா? அப்படி சம்மதம்னா 250 ரூபா காசு கட்டணும், உங்களுக்கு சரியானு கேட்கணும். அதை தவிர்த்து அவர் தென்ற எழுந்தமானத்துக்கு தானே அவராக முடிவெடுத்து ஒரு பில்லை போட்டு 250 ரூபா கட்டு என்பது இந்த வகையில் நியாயம். அப்படி 250 ரூபா கட்டுவதற்கு வழி இல்லாமல் இல்லை, என்னிடம் இருக்கிறது என்று இருப்போம். ஆனால் எனக்கு இன்றைய தேவைக்கு 9ஆம் தேதி தருவது, இன்று 26ஆம் தேதி, இன்று நான் இங்கே போயிருக்கிறேன், ஏஜிஎஸ்க்கு போயிருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு சர்டிஃபிகேட் தேவையாண்டு. 26ஆம் தேதி தேவையான சர்டிஃபிகேட்டை எனக்கு 9ஆம் தேதி தான் தெரிவினோம், அதுக்கும் 120 ரூபாய் கட்டி வண்டியில் எடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட்டை என் நம்பர் இல்லைன்றபடியாக 9ஆம் தேதி தெரிவினோம், அதுக்கு 250 ரூபா காசு கூடுதல் வேறு அண்டா. இது பிள்ளையா இல்லையா? இப்படியான சிறு சிறு தவறுகள் அனைத்து நிர்வாகங்களில் நடந்து கொண்டிருக்கின்றன. இனி மக்களாகிய நாங்கள் அனைத்திலும் விழிப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் பொறுப்பதிகாரி இருக்கின்றார்கள். அந்த பொறுப்பதிகாரியும் அவர்களை தண்டிப்பார்களா, இல்லை இப்படியான பிரச்சனைகளை சொன்னால் கேள்வி கேட்பாரான்றது தெரியவில்லை. ஏனென்றால் அனைவரும் ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறவர்கள் தானே. நாளை ஒருவருக்கு நான் ஒரு இதை எடுத்து விட்டால் நாளை அவரது முகத்தில் முடிப்பது கொஞ்சம் கடினமாக, அதனால் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கின்றார்கள். அப்போ மக்களாகிய நாங்கள்லாம் இனி என்ன பிரச்சனை இருந்தாலும் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதனால் இனிமேல் இந்த அரச ஊழியர்கள் வேலை செய்யும் போது மக்களிடம் காசு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் கேட்க வேண்டும், உங்களிடம் இந்த கட்ட வேண்டிய தொகை இருக்கிறதா, உங்களுக்கு இத்தனாம் தேதி தரப்போகிறோம், அதுக்கு நீங்கள் சம்மதமா? இப்படியான விடயங்களை கேட்டு விட்டு தான் நீங்கள் பில்லுகளை போட வேண்டும். அதை தவிர்த்து நீங்கள் எழுந்தமானதுக்கு நீங்களே போட்டுவிட்டு எங்களை வயோஸ்படுத்துவது என்பது பிழை. இந்த ஏஜிஎஸ்ஸில் வேலை செய்கின்றவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அனைத்தையும் நாங்கள் ஊடகங்கள் வழியாகத்தான் இனி உங்களுக்கான பதில்களை வழங்க இருக்கிறோம். ஒவ்வொரு தினம் பாதிக்கப்படும் போது இனி நேரடியாக வந்து அந்த நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட பொறுப்பதிகாரியை சந்தித்து கதைப்பதாக நாங்கள் இல்லை. நீங்கள் செய்யும் பிழைகள் அனைத்தும் சுட்டி காட்டப்படும் ஊடகங்களில் மட்டுமே. உங்களுக்கு இனி ஊடகங்கள் மட்டுமே பாடங்களை தரும். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்று நன்றி.